யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இப்பொழுதும் கூட இந்த சிறப்பு கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஸ்தோத்திராண்டவரே, மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வீடியோ மூலமாக உடைய வார்த்தையை கேட்க போகிற உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. உடைய சமூகத்தில் நின்று உடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற அடியனுக்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க தெய்வம் தாமே இருக்கிறபடியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேனிலும் தேனிலும் மதுரமானது என்று சொல்லி ஆண்டவரே உடைய வார்த்தை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நல்ல நிலமாக என்னுடைய இருதயங்கள் மாற ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய விதை விழுந்து ஆண்டவரே முளைக்கக்கூடிய இருதயங்களாக என்னுடைய இருதயங்கள் மாற கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, பேசுகிற அடியனை மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த புதிதான ஆண்டவரே இந்த டாபிக், இந்த தலைப்பை தெய்வம் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எழுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாம், நானும் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அல்லேலூயா. கொரிந்தியருக்கு பவுல் சொல்லுகிற காரியத்தை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு திருமண செய்தியாக இருக்கிறபடியால, ஒரு திருமணத்துக்காக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற செய்தியாக இருக்கிறபடினால அந்த பிள்ளைகள் அதிகமாய் கவனத்தோடு நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், அந்நிய நுகத்தோடு அவிசுவாசிகளோடு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் ஆணித்தரமாய் பவுலை கொண்டு கொரிந்திய பட்டணத்திற்கு சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தமும் நோக்கமும் நிறைவேறத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த வாலிப நாட்கள்ல நம்முடைய இருதயமும் நம்முடைய கண்களும் ஆங்காங்கே அலைவாய்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல இந்த வசனம் நமக்கு நம் இருதயத்துல பேசிக் கொண்டிருக்க வேண்டும். தேவ ஜனமே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட, கர்த்தரை அறிந்த பிள்ளைகளோடு கூட நம்முடைய சம்பந்தங்களை, நம்முடைய உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒளிக்கும் இருளுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்காதோ அதுபோல கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கும் அறியாத பிள்ளைகளுக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. எனவே கர்த்தர் சொல்லுகிறார், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? ஐக்கியம் ஏது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நம்முடைய தொடர்பு, நம்முடைய ஐக்கியம், நம்முடைய உறவுகள் எல்லாம் விசுவாச பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். இந்த தவறாய் நினைக்க வேண்டாம். அப்படி இருந்தால் மற்றவரிடத்தில் நம்ம பேச வேண்டாமா, பேசக்கூடாதா என்று சொல்லி நீங்கள் தவறாய் நினைக்க வேண்டாம். தேவ ஜனமே, கர்த்தரை அறிந்த பிள்ளைகளோடு நீங்கள் உங்களுடைய நட்பை, உங்களுடைய உறவை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கும் உங்களுக்குமான ஐக்கியம் வளரும். நீங்கள் உலக பிரகாரமான சிலரோடு உங்களுடைய தொடர்புகளை, உங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உலக பிரகாரமான காரியங்களை நீங்கள் பேசுகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. முக்கியமாய் திருமண காரியங்களில் நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவ ஜனமே, இன்றைக்கு சில மோகங்களின் அடிப்படையில தன் கண்கள் கண்ட காரியங்களை இச்சித்து இது சரியானது, இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றது, இது நன்றாக இருக்கும் என்று சொல்லி சிலர் தீர்மானிக்கிறதை, முடிவு எடுக்கிறதை இந்த உலகத்தை நம்ம பார்க்க முடிகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் திருமண உறவுகளை தேர்ந்தெடுக்கிற காரியத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவ ஜனமே, நீங்கள் திருமணத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார்,
கர்த்தரை அறிந்த, கர்த்தரை தெரிந்த, ஒரு இரத்தத்தால கழுவப்பட்ட, கர்த்தரையே தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு உங்களுடைய உறவுகளை வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தெய்வ ஜனமே, இன்னைக்கு உலக ஆசையில காதல் என்ற வலைகளுக்குள்ள சிக்கி தவிக்கிற எத்தனையோ வாலிப பிள்ளைகள், குறிப்பாக கர்த்தரை அறிந்த வாலிப பிள்ளைகள் கூட மற்றவரிடத்தில் தன்னுடைய தொடர்புகளை, தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ளுகிறதை இந்த நாட்களில் நம்ம பார்க்க முடிகிறது. தேவ ஜனமே, அந்த காதல் என்கிற அந்த உறவுகளை வேதம் கடுமையாக கண்டிக்கிறது. தேவ ஜனமே, நீங்கள் அதுக்கு எத்தனை உதாரணம் வேண்டுமானாலும் சொல்லலாம். இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அவங்க இவங்கன்னு சொல்லி எத்தனையோ காரணங்களை சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் இந்த உலக நேசங்களை, உலக சிநேகங்களை, உலகத்தின் அன்பை ஆண்டவர் வெறுக்கிறார். நீங்கள் ஆயத்தமுள்ள ஒரு ஸ்திரீயாகவோ இல்லைன்னு சொன்னால் ஒரு வாலிப சகோதரனாகவோ நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் ஜெபித்து கர்த்தர் கொடுக்கிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பினதை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி, ஆண்டவரே எனக்கு இதை தாரும் என்று கேட்கிறதை காட்டிலும், ஆண்டவரே நீர் தாரும், ஆண்டவரே நீர் எனக்காக தாரும் என்று சொல்லி அவரிடத்தில் கெஞ்சி மன்றாட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் தெரிந்து கொண்டது பார்க்கிறதுக்கு இன்பமாக இருக்கலாம், இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கலாம். ஆனால் பின்பு அதனால் வரும் விளைவுகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, அன்றைக்கு ஏவாள் அவருடைய கண்களை ஏறெடுத்து அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தை பார்க்கிற பொழுது அந்த கனியை குறித்து வேதம் சொல்கிறது, அது இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்தது. கண்கள் பார்த்தது, கை தொட்டது, பறித்து சாப்பிட்டால் அது நிமித்தம் சாபம் இந்த உலகத்திற்குள் வந்தது, பாவம் இந்த உலகத்திற்குள் வந்தது. தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில போய் கொண்டிருக்கிறீங்க? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உடைய திருமண வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தர் கொடுக்கிற காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களாக எதையாக ஒன்றை தெரிவு செய்து கொண்டு அதை வைத்து மனதில் வைத்து ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஒருவேளை கர்த்தர் அதை கொடுக்கலாம். ஆனால் பின்பான வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் நீங்க போய் நிற்க முடியாது. தேவ ஜனமே, இதே கர்த்தர் கொடுத்தது என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் தைரியமாய் ஜெபிக்கலாம். ஆண்டவரே நீர் கொடுத்த மகன் அல்லவா, நீர் கொடுத்த மகன் அல்லவா, நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல புத்தியை கொடுங்கப்பா, அன்பை கொடுங்க, ஐக்கியத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரிடத்தில் உரிமையோடு ஜெபிக்கலாம். நீங்க தந்ததே என்று சொல்லி நமக்குள்ள சில ஆசை வாசங்களை வைத்துக்கொண்டு, நமக்குள்ள சில விருப்பங்களை வைத்துக்கொண்டு அதை பட்டியலிட்டு ஆண்டவரே இதன்படி எனக்கு இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க தரம் பார்த்து கேட்காதபடி, ஆண்டவரை நீங்க கொடுக்கிறதை நான் உரிமையோடு பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்க ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல தேவ ஜனமே, நீங்க எனக்கு இப்படி இருந்தா போதும், அப்படி இருந்தா போதும் சொல்லி ஆண்டவருக்கு நீங்கள் கட்டளை கொடுக்க தேவையில்லை. ஆண்டவர் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் சொல்லி கர்த்தருக்கு தெரியும். தேவ ஜனமே, கர்த்தருக்கு தெரியும் யாருக்கு, எந்த மனிதனுக்கு எப்பொழுது எந்த மகளை கொடுக்க வேண்டும், எந்த மகளுக்கு எந்த மகனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய ஆலோசனைகளை கர்த்தர் விரும்புகிறதல்ல. வசனம் சொல்லுகிறது, அவர் ஏற்ற காலத்தில் நேர்த்தியாய் நடத்துகிற தேவன், நேர்த்தியாய் நடத்துகிறவர். அவர் ஒரே ஒரு ஆதாமுக்கு ஒரே ஒரு ஏவாளத்தான் உருவாக்கினார். தேவ ஜனமே, அந்த அநேக ஏவாள்களை உண்டாக்கவில்லை, அநேக ஆதாம்களை உருவாக்கவில்லை. நம் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன். இன்னைக்கு சில விரக தாபத்தினால பொங்கி தவறான காரியங்களை நடப்புகிறதை நம்ம செய்தித்தாள்கள்ல வாசிக்க முடிகிறது. நம் ஆண்டவர் உத்தமம் உள்ள தெய்வம். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை கர்த்தர் திருமணம் செய்து வைத்தார். இந்த சூழ்நிலைகள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது, சமுதாயத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆணோடு ஆணும், பெண்ணோடு பெண்ணும் திருமணம் செய்கிற காரியங்கள் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, நாம் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறவர்கள், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது அவர் கொடுக்கிறதை உறுதியோடு உண்மையோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. குறிப்பாக இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுக்குள்ள பரவி இருக்கிற இந்த காதல் என்கிற மோகத்தை கர்த்தர் அருவருக்கிறார், கர்த்தர் வெறுக்கிறார். யாக்கோபு தன் நேசித்த ராகேலுக்காக 14 வருடம் ஆடு மேய்த்ததை, 14 வருடத்தை வேஸ்டாக செலவழித்ததை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கிறோம்.
அவன் ராகேலுக்காக 7 வருடம் ஆடு மேய்க்கிற பொழுது அவனுடைய மாமன் அவனை ஏமாற்றி மீண்டுமாக லேயாளை திருமணம் செய்து கொண்டு மீண்டுமாக ராகேலுக்காக இன்னும் 7 வருடம் ஆடு மேய்க்க சொல்லுகிறான். அவன் அதிகமாய் நேசித்தது ராகேலை தான் அதிகமாய் நேசித்தான். ராகேலை நேசித்த போது அவனுக்கு அநேக நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது. பார்க்கிறோம் எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஒரு காலகட்டத்தில் ராகேல் சொல்லுகிறார், எனக்கு பிள்ளை கொடுங்க, இல்லைன்னு சொன்ன நான் சாகிறேன் என்று சொல்லுகிறான். நான் சாக போகிறேன், எனக்கு பிள்ளை தான் இல்லைன்னு சொன்ன நான் சாகிறேன் என்று சொல்லுகிறார். விரும்பி திருமணம் முடித்த உறவுகள் தெய்வ ஜனமே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாலிப நாட்களில் நம்முடைய கண்களை அடைவாய விடக்கூடாது தெய்வ ஜனமே. பரிசுத்த உள்ளத்தோடு நாம் காத்திருக்கிற பொழுது, கர்த்தருக்காக நாம் காத்திருக்கிற பொழுது நமக்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல நேசித்து தன்னுடைய வாழ்க்கையில சில குழப்பங்களை பிரச்சனைகளை ஏற்படுத்தின 2 காரியங்களை குறித்து நாம் வேதத்துல நாம் வாசிக்க போகிறோம் தேவ ஜனமே. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 34வது அதிகாரத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 34வது அதிகாரம். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்துக்கு பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான எமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளை சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். பார்க்கிறோம், யாக்கோபுடைய 12 குமாரர்களுக்குள்ள ஒரு குமாரத்தி இருக்கிறார். அந்த குமாரத்தியை குறித்து இந்த சம்பவம் சொல்லுகிறது. இந்த 34வது அதிகாரத்துல நாம் இந்த தீனாளை குறித்து நாம் வாசிக்கிறோம் தேவ ஜனமே. இங்க பார்க்கிறோம் 33வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 18வது வசனம். யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்த பின்பு கானான் தேசத்தில் இருக்கிற சாலோம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். அந்த சீகேம் என்கிற பட்டணத்துக்கு எதிராக யாக்கோபு ஒரு கூடாரத்தை போடுகிற பொழுது யாக்கோபுடைய மகளாகிய தீனாள் அந்த தேசத்துக்குள்ள இருக்கிற பெண்களை, அங்க இருக்கிற ஜனங்களை பார்க்கும்படி அந்த தேசத்துக்குள்ள போகிறாள், அந்த பட்டணத்துக்குள்ள போகிறாள். அங்க இருக்கிற அந்த பகுதியின் பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டு, பாருங்க, இந்த தீனாள் அடிக்கடி அந்த பட்டணத்துக்குள் போகிறதை இல்ல முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். தேசத்தின் பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவள் எத்தனை முறை இந்த தேசத்துக்கு போனாள் சொல்லி தெரியாது. ஏன்னு சொன்னால் இங்க சீகேம் அவனுடைய காரியங்களை எல்லாம் நோட் பண்ணி கொண்டே இருக்கிறான். அவனுடைய செயல்கள், அவனுடைய எல்லா காரியங்களுடைய பேச்சு நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் நோட் பண்ணி கொண்டே இருக்கிறான். அவளை பார்த்து அவளை விரும்புகிறான், அவளை நேசிக்கிறதை இந்த சம்பவத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாக்கோபு கர்த்தருடைய ஒரு சந்ததிக்குரிய ஒரு மகன். அவருடைய யாக்கோபுடைய சந்ததியிலிருந்து 12 கோத்திரங்கள் உருவாக போகிறது. இவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. தீனாள் அந்த தேசத்துக்கு போகும்போது அவளை பார்த்து அவளை இச்சித்து அவளோடு தவறான காரியத்தை அந்த சீகேம் செய்கிறதை பார்க்கிறோம். சீகேம் அவளோடு தவறான காரியத்தை செய்ததை இங்க யாக்கோபு அறிந்தவுடன் அவன் மிகுந்த மௌனத்தோடு மன இறுக்கத்தோடு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கல, ஈசாக்குடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கல. ஆனால் யாக்கோபுடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. அன்றைக்கு செய்தித்தாள் இருக்கும் என்று சொன்னால், அன்றைக்கு பெரிய தொலைக்காட்சிகள் இருக்கும் சொன்னா அங்க என்ன நடக்கும்னா, இப்படி யாக்கோபுடைய மகள் கற்பழிக்கப்பட்டால் என்கிற செய்தி அங்கு பரவி இருக்கும் தேவ ஜனமே. இங்க பார்க்கிறோம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், தொடர்ந்து நடக்கிற சம்பவத்தை பாருங்க. அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாய் இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். பாருங்க, இவன் பேச்சினால அவளை வசப்படுத்திக் கொள்ளுகிறான். இது ஒரு நாள்ல நடந்த சம்பவம் அல்ல. அவளுடைய பேச்சினால் அவள் மயங்கி விழுந்து அவனுக்கு பின்னாக செல்லுகிறவளால் போகிறாள். அவளுக்கு பின்னாடி போயிடும். அவன் பேச 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 அவனுடைய வார்த்தையை கேட்டு 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 அவனுடைய வழியில நடக்கிற ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டை போல அவனுக்கு பின்னாடி போகிறாள். அவன் அவளை தீட்டுப்படுத்துகிறதை இந்த சம்பவத்தில் வாசிக்கிறோம். அன்பு தேவ ஜனமே,
அந்த ஒரு மனிதனுடைய சீகேமுடைய அந்த நேசத்தின் நிமித்தம் பிற்பாடு அவருடைய பட்டணம் கொள்ளையிடப்பட்டதையும் அழிக்கப்பட்டதையும் இந்த சம்பவத்தை இந்த 34வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். தேவஜனமே, ஒரு மனிதனுடைய நேசம், ஒரு மனிதனுடைய இச்சை பார்க்கிறோம். பாருங்க, இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. நிருபங்கள் வாசிக்கிறோம், நமக்கு இச்சை அடக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவின் கனிகளில் நாம் வாசிக்கிறோம். தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிற பொழுது ஆலயத்தின் இச்சைகளுக்கு விலகியோடு என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் அவருடைய மாம்ச இச்சையை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய உதவி அவனுக்கு இருக்கணும், ஆவியானுடைய உதவி அவனுக்கு இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா நீங்க செய்கிறது நன்மையா தீமையான்னு சொல்லி உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சீகேமுடைய செயல்களை பார்க்கிறோம். அந்த தீனாளை தவறான முறையில் அவன் நடத்துகிறான். இதை கண்டு அவனுடைய தீனாளுடைய சகோதரர்கள் மிகவும் எரிச்சல் அடைந்து கோபம் அடைந்து அந்த பட்டணத்தை கொள்ளையிட மனதுக்குள்ள தீர்மானிக்கிறதை வாசிக்கிறோம். இதுல முக்கியமாக சில சம்பவங்கள் நடக்கிறது. நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா தெரியும். 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபின் குமாரன் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தோடு சயனித்து செய்யத்தகாத மதிகெட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். மனம் கொதித்து மிகவும் கோபம் கொள்ளுகிறார்கள். அவனை தாக்க, அவனை அழிக்க நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சமரசம் பேசுவதை போல சில கீழே இருக்கிற வசனங்கள்ல சமரசத்தை பேசுகிறது போல பேசிக் கொண்டிருக்கிறாங்க. சீகேமுடைய தலைவர் சொல்லுகிறார், அவருடைய மகனுக்கு யாக்கோபுடைய பெண்ணை கொள்ளும்படியாக பெண் கேட்கிறார். நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தொடர்ந்து கேட்கிறார். சொன்னார், எங்க பட்டணத்து பக்கத்திலே நீங்க இருந்து கொள்ளுங்க, இங்க வியாபாரம் செய்யுங்க, கால்நடைகள் வைத்துக் கொள்ளுங்க, இங்கே தங்கி இருங்க, ஒரு உறவு ஏற்படும், எங்களுடைய பெண்களை உங்களுக்கு கொடுக்கிறோம், உங்களுடைய பெண்களை எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 9வது வசனம், நீங்கள் எங்களுடைய சம்பந்தம் கடந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு. பாருங்க, இதுக்குதான் வேதம் கடுமையாக எச்சரிக்கிறது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் என்று. இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வம்சம். தொடர்பு யாரோடு கூட இருக்குது பாருங்க. ஆண்டவர் சொல்றார், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே இது சொல்றாங்க. நீங்க பொண்ணு கொடுங்க, நாங்களும் பொண்ணு கொடுக்கிறோம், உறவை புதுப்பித்துக் கொள்ளுவோம், உறவை சரி செய்து கொள்வோம், உறவை வளர்த்துக் கொள்வோம் என்று சொல்லி தீர்மானிக்கிறார்கள். இதை ஒத்துக்கொள்வது போல ஒரு சாக்கு போக்கை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 20வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தன் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோட பேசி, அவர்கள் யாக்கோபுடைய பிள்ளைகள் சொல்றாங்க, விருத்த சேதனம் பண்ணினால் தான், உங்களுடைய ஆண் மக்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணினால் தான் எங்களுடைய சகோதரியை நாங்கள் திருமணம் செய்து கொடுப்போம் என்று சொல்லி சொன்ன உடனே இவர்கள் அந்த காரியத்தை கேட்டு வந்து தன்னுடைய ஜனங்களிடத்தில் சொல்லுகிறதை இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். வந்து சொல்றாங்க, பட்டணத்தின் வாசலில் இருந்த எல்லா ஜனங்களுக்கும் சொல்றாங்க. சொல்லி முடித்த உடனே 23வது வசனம் என்ன சொல்லுகிறது சொல்லி வாசிக்கிறேன். அவருடைய ஆடுகள், ஆஸ்திகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை சேரும் அல்லவா, அவர்களுக்கு சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள். பாருங்க, இந்த சீகேமுடைய ஜனங்களுக்குள்ள ஒரு காரியத்தை பாருங்க. ஆபிரகாம் நல்ல செல்வச்சீமானா இருக்கிறான், நிறைய சொத்து பத்துகள் இருக்குது, அவங்க நமக்கு பொண்ணு கொடுத்தாங்க, நம்ம அவங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்க, அவங்க வச்சிருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் நமக்கு தானே வரும்னு சொல்லி இவங்க ஒரு திட்டமிடுறாங்க. அங்க போய் நாங்க விருத்த சேதனம் பண்றோம், எல்லாம் செய்யறோம்னு சொல்லிட்டு நல்லவர்கள் போல பேசிவிட்டு அவருடைய சொத்துக்களை அபகரிக்கிற ஒரு சூழ்நிலையை இங்க வாசிக்கிறோம். சொத்துக்களை அபகரிக்க திட்டம் போடுறாங்க. யாக்கோபுடைய சொத்துக்களை அபகரிக்க திட்டம் போடுறாங்க. தவறான காரியத்தை செய்ததும் இல்லாமல் இன்னும் தீமையான காரியங்களை செய்யும்படி அவர்கள் திட்டம் போடுகிறதை இந்த சம்பவத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்து நடக்கிற சம்பவத்தை வாசிக்கிறோம். 27வது வசனம், மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவரிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளை
கொள்ளையிட்டு அவருடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்தில் உள்ள வயல்வெளிகளிலும் இருந்தவை யாவையும் அவருடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவருடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைபிடித்து வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். பாருங்க, அங்க இருக்கிற ஆண் மக்கள் எல்லாத்தையும் கொன்று போடுகிறாங்க. அங்க இருக்கிற எல்லாவற்றையும் கொள்ளையடிக்கிறாங்க. சிமியோன், லேவி, இந்த சகோதரர்கள், தீனாளுடைய சகோதரர்கள் எல்லாம் அந்த காரியத்தை அந்த பட்டணத்துல செய்கிறார்கள். பாருங்க, அந்த பட்டணம் அன்றைய இரவு எப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அவங்க அந்த பட்டணம் நடந்திருக்கும், எப்படிப்பட்ட சூழல் அங்க இருக்குன்னு சொல்லி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அங்க இருக்கிற ஆண் மக்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்க. சீகேமும் கொல்லப்படுறாங்க, தல்பனான் கொல்லப்படுறாங்க. அது மட்டுமல்ல, தீனால் மட்டும் விதவையாகவில்லை, அங்க சீகேமில் உள்ள அநேகர் விதவையாகிறார்கள். காரணம் ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு இச்சை. தேவ ஜனமே, நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவ ஜனமே, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதான்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த சகோதரி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துல சபைக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, ஞானஸ்நானம் பெற்ற ஒரு சகோதரி, தன்னோடு பணிபுரிகிற ஒரு நபரை விரும்பி அவரை தன்னுடைய போதகரிடத்துல கொண்டு வந்தார்கள். பாஸ்டர், இந்த சகோதரன் ரட்சிக்கப்படவில்லை, என்னோடு பணிபுரிகிறார், ஆனால் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட அதிக ஆர்வத்தோடு இருக்கிறார், என்னோட அதிக நேரம் ஆண்டவரை பத்தி சொல்றதை கேட்டுக்கொண்டே இருப்பார், இவருக்காக ஜெபிங்க, இவருக்காக ஆண்டவரை பத்தி சில வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அந்த ஊழியக்காரர் அந்த சகோதரி இடத்திலும் அந்த அவர் கூட்டிக் கொண்டு வந்த தன்னோடு பணியாற்றுகிற அந்த நபரிடத்திலும் சில ஆவிக்குரிய காரியங்களை சொன்னார். சொன்ன பிறகு அடுத்து சிறிது நாட்கள் பின்பு பார்க்கலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஒரு நாட்களுக்கு பின்பாக மீண்டுமாக அந்த போதகர் அந்த சகோதரியையும் அவரோடு கூட அந்த நண்பரையும் வரவழைக்கும்படி அழைத்து வரும்படி கேட்டுக்கொண்டார். திரும்ப அவர் வந்தபோது ஏதாவது ஆவிக்குரிய முன்னேற்றம் அந்த நபரிடத்துல, இந்த ஸ்திரீயுடைய நண்பரிடத்துல காணப்படுகிறதான்னு சொல்லி கேட்டு விசாரித்து பார்த்தார். ஆனால் ஒரு முன்னேற்றமும் இல்லை. அவருடைய பதில்கள் முன்னுக்கு பின்னு முரணாக இருந்தது. உடனே அந்த ஊழியக்காரர் அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், இது தவறான காரியம் சகோதரி, இது தேவையில்லாத விஷயம், இதை விட்டு விலகுன்னு சொன்னார். ஆனால் அந்த சகோதரி அதை கேட்டுக்கொள்ளவில்லை. குறிப்பிட்ட நாட்களில் அவரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தார். அந்த ஊழியக்காரத்தில் சொன்னார், ஊழியக்காரர் சொல்லிவிட்டார், என்னால முடியாது, இந்த திருமணத்தை நடத்தி வைக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். பின்பு அவள் வேறு ஒரு ஊழியக்காரை சந்தித்து எப்படியோ திருமணம் முடித்து விட்டது. முடிந்து சில நாட்களிலே அவரை தன்னுடைய கணவனாரை சபைக்கு வரும்படி அன்போடு கூப்பிடுகிறார். அவர் 1, 2, 3 வாரங்கள் சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதித்து விட்டு அதற்கு பின்பாக தன்னுடைய மனைவியிடத்தில் சொன்னார், இனிமேல் என்னை சபைக்கு வர வற்புறுத்தாதே, உண்மையாக நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவன் அல்ல என்று சொல்லி தன்னுடைய உண்மை நிலையை போட்டுடைத்தார். அன்பு தேவ ஜனமே, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. அவருடைய வாழ்க்கையில இதோட முடிந்து போயிடுச்சுன்னு சொல்லி நினைக்கிறோமா? இல்ல, காலம் முழுவதும் வாழ வேண்டும். நம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும், ஊழியருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். எத்தனையோ பேர் நான் வந்த பிறகு, திருமணம் முடித்த பிறகு நான் சரி செய்து கொள்வேன் என்று சொன்னவர்களுடைய நிலைமைகள் மிகவும் மோசமாக இருக்கிறது. தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய தீர்மானம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவ ஜனமே. அன்பு வாலிப பிள்ளைகளை, திருமணத்துக்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளை, கர்த்தரிடத்தில் அதிக நேரம் காத்திருங்க. ஆண்டவரே, ஆதாமுக்கு ஏற்ற துணையை கொடுத்தீரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் கொடுக்கிற துணை என்னுடைய வாழ்க்கையில் வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஈசாக்குக்கு ரெபெக்காளை கொடுத்த தேவன் உங்களுக்கும் ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பார். அவசரப்படாதீங்க, நீங்களாய் தெரிவு செய்து கொள்ளாதீங்க, நீங்களாய் தவறான காரியத்திற்கு உட்படாதீங்க. ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி தவறான காரியங்களை நீங்க செய்யாதீங்க. அன்னைக்கு சாரால் செய்த அந்த காரியத்தின் நிமித்தம் இன்றைக்கும் துஷ்ட சந்ததிகள், இஸ்மவேல் சந்ததிகள் இன்னைக்கு உருவாகி பெருகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு நீங்க ஹெல்ப் பண்ண தேவையில்லை தேவ ஜனமே. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவ ஜனமே. ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம வேதத்துல வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். வாசிங்க 2 சாமுவேல் 13வது அதிகாரம். இதற்கு பின்பு தாவீது குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு சௌந்தரியம் உள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமாரின் நிமித்தம் தான் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். பாருங்க,
அப்சலோமுடைய சகோதரியாக தாமார் மேலே இங்க அம்னோனுக்கு ஆசை வருகிறது, ஒரு இச்சை வருகிறது. இன்னைக்குதான் அதுக்கு பல பேர்களை நம்ம வச்சிருக்கிறோம். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில இச்சை வந்த உடனே அவன் வியாதிப்பட்டவனை போல அவன் நடிக்கிறதை பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு சிநேகிதன் இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அம்னோனுக்கு தாவனுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பெயருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. இந்த காரியத்தை நான் விளக்க விரும்பவில்லை. நீங்க வேதாகமத்துல, நீங்க வீட்டுல வேதாகமம் வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து எடுத்து இந்த 2 சாமுவேல் 13வது அதிகாரத்தை முழுக்க நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த அம்னோனுடைய சிநேகிதன் தவறான ஆலோசனைகளை கொடுக்கிறான். இவன் மகா தந்திரவாதி, யோனதாப் மகா தந்திரவாதி. இன்னைக்கு சில நண்பர்கள் தான் நம்மளை கெடுப்பாங்க. உங்களுடைய நண்பர்கள் யாருன்னு சொல்லி நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவர் முதல்ல நமக்கு நண்பராக இருக்கணும், மற்றபடி ஆவிக்குரியவர்கள் நம்முடைய நண்பர்களாக இருக்கணும். தேவையில்லாத காரியங்களை பற்றி பேசுகிறவர்களும், சினிமாவை பற்றி பேசுகிறவர்களும், உலக காரியங்களை பற்றி பேசுகிறவர்களும் நம்முடைய நண்பர்களாக இருக்கக்கூடாது. நம்ம கூடியிருக்கிற நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமானதையும் வசனத்தை குறித்தும் கர்த்தரை குறித்தும் பேசுகிற நண்பர்கள் நமக்கு இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு சிநேகிதனா இருக்கிறார். ஒருவர் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பில் மேலான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை என்று சொல்லி நமக்காக ஜீவனை கொடுத்து காத்துட்டு இருக்கார். நமக்கு நண்பனுக்கு நண்பனாக, தாய்க்கு தாயாக, தகப்பனுக்கு தகப்பனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தேவ ஜனமே பார்க்கிறோம். இந்த யோனதாப் மகா தந்திரவாதி. இந்த அம்னோனுடைய இச்சைக்கு, அவருடைய இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இவன் பலவிதமான ஐடியாக்களை கொடுக்கிறான், பலவிதமான ஆலோசனைகளை கொடுக்கிறான். இது ஒன்றும் அறியாத அப்சலோமுடைய சகோதரியாகிய தாமார் ஒன்றும் தெரியாதவளாக அந்த இடத்துக்கு கடந்து வருகிற ஒரு சம்பவத்தை அங்க நடக்குது. நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். எங்கள் வீட்டுல இந்த வேத பகுதி நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு சில சம்பவங்களை நான் வாசிக்கிறேன். 14வது வசனம், அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளுடைய சைனித்து அவளை கற்பழித்தான். பாருங்க, தாவீதுடைய குடும்பத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் பாருங்க. ஒரு நாள் தாவீது அவனுடைய இச்சையை நிறைவேற்றும்படி ஒரு மனிதனை கொன்று அவருடைய மனைவியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டது நிமித்தம் தாவீதுடைய குடும்பத்தில் நடக்கிற சம்பவம் தாங்க இது. பாருங்க, அவருடைய குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு மோசமான ஒரு காரியம். இங்க அவனை கற்பழித்து பிற்பாடு அம்னோன் அவனை மிகவும் வெறுத்தான். எவ்வளவு தூரம் அவனை நேசித்து அப்படி இப்படி என்னென்னமா சொன்னானோ அதெல்லாம் தன்னுடைய காரியம் முடிந்த பின்பு அவளை வெறுத்தான்னு சொல்லி வசனம் சொல்கிறது. அது நல்ல ஆழமா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாக இருந்தது. இன்றைக்கு நம்மளை பார்த்து நம்மளை விரும்புறவங்க, நம்மளை நேசிக்கிறவங்க இல்லைன்னு சொன்னா, நீங்க நேசிக்கிற யாராவது எவ்வளவு புகழ்ந்து உங்களை பேசலாம், அப்படி இப்படின்னு சொல்லி இயற்கையோடு மற்ற காரியங்களோடு ஒப்பிட்டு என்னென்னமா சொல்லலாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்புதான் உண்மையானது, நிரந்தரமானது, மாறாதது. ஒருவனை ஏசாயால வாசிக்கிறோம், ஒருவனை தன் தாய் தேற்றுகிறது போல நம் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். உலகத்தில் அதிகமான அன்பு, மேலான அன்பு தாய் அன்புன்னு தான் சொல்லுவாங்க. அந்த தாய் அன்பை காட்டினோம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு மாறாதது, நிலையானது. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், அவனை எவ்வளவு தூரம் அவளை நேசித்தானோ அவ்வளவு தூரம் அவளை வெறுக்கிறதை இந்த சம்பவத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து கீழே சில வசனங்களை வாசிப்போம். ஆகையா நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோட சொன்னான். அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிறோம், இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற இந்த அநியாயம் கொடுமையாயிருக்கிறது என்றார். ஆனாலும் அவன் அவளை சொல்லை கேட்க மனதில்லாமல், அவர் சொல்ற புலம்புற வார்த்தையை கொஞ்சம் கூட மதிக்காம ஒரு நாயை போல அடுத்து என்ன நடக்குதுன்னா, தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு என்றான். இது நிமித்தம் தொடர்ந்து நடக்கிற சம்பவத்தை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அதுக்கப்புறம் அப்சலோம் இந்த அம்னோன் தன்னோடு கூட இருக்கிற சிலரை கொன்று போடுகிறதை நம்ம இந்த பகுதியில் வாசிக்க முடியும். தேவ ஜனமே, அவருடைய இச்சை நிமித்தம் எவ்வளவு பெரிய பிரச்சனை. இந்த அம்னோன் இறந்து போனதுக்கு தாவீது மிகவும் வருத்தப்படுகிறான். தன்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்துருச்சுன்னு சொல்லி மிகவும் வேதனைப்படுகிற தாவீதை இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். காரணம் ஆசை, இச்சை, மாம்சத்தின் இச்சை.
இன்னைக்கு திருமணத்துக்கு தயாராக இருக்கிற வாலிப பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டு சபையில கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய அன்பு யார் மீது இருக்கிறது? அவசரப்படுறீங்களா? ஆண்டவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஏதாவது ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி ஏதாவது செய்து கொண்டிருக்கிறீங்களா? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை தேவஜனமே. உங்களுக்கு எது வேண்டுமானாலும் கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க. அவர்தான் உங்களை உருவாக்கினவர். மண்ணான நம்மை பிசைந்து அவருடைய சித்தத்தின்படி உருவாக்கினவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதத்துல பார்க்கும் தாயின் கருவுல உருவாக்குவதே நம்மை பேர் சொல்லி அழைக்கிறார். நமக்கு என்னது தேவைன்னு சொல்லி தேவைகளை எனக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். தேவையில்லாத இச்சைகளை விழுந்து போகாதீங்க தேவஜனமே. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாய் கொண்டே இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் காதல் என்று இருந்தது. இன்றைக்கு யார் எப்படி வேணாலும் வாழலாம், திருமணம் முடிச்சுட்டு வாழலாம், திருமணம் முடிக்காமலும் வாழலாம் சொல்லி இந்த தேசம் மிக மோசமான ஒரு காரியத்துக்குள்ள ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகி கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாகி நாம் மனம் திருமணம்னா என்னன்னா, நம்ம செய்கிற காரியங்களை சோதித்து பார்க்கணும். இன்னைக்கு அநேகரை வீழ்த்தும்படி பிசாசு இந்த இச்சையை பரவ விடுகிறான். ஜாக்கிரதையா இருக்கிற தேவஜனமே. யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினார். இது நாம் காலகாலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சுவாபம் இருக்குது? தனி மனிதனால ஒரு மனிதனால தன்னுடைய சுய இச்சையை ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய உதவி இருந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியோட உதவி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இச்சையை நாம் ஜெயிக்க முடியும். ஆவின் கனியில ரொம்ப முக்கியமானது இச்சை அடக்கம். அன்னைக்கு ஏவாள் இச்சிக்காமல் இருந்திருந்தால் தேசத்துல பாவம் வந்திருக்காது. ஜாக்கிரதையா இருக்கணும் தேவஜனமே. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நீங்க விலகணும். எது உங்களுடைய வாழ்க்கையில பொல்லாங்காய் தோன்றுகிறதோ, ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் எது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறதோ அதை எல்லாம் விட்டு விலகுங்க. ஒரு ஊழியக்கார பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், ஒரு வாலிப பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, அந்த பொண்ணு சொல்லிச்சு, பாஸ்டர் நான் 5 வருஷமா பழகிட்டேன்னு சொல்லி. அதுக்கு அந்த ஊழியக்காரர் சொன்னார், நீ 5 வருஷத்தை பாக்குற, ஆண்டவர் இனி இருக்க போகிற வருஷங்களை பார்க்கிறார். இனி நீ வாழ போகிற வருஷத்தை பார்க்கிறார். நீ இந்த 5 வருஷத்துக்காக நீ அந்த பாவத்துக்கு உட்பட்டேன்னு சொன்னா, இதை நான் திருமணம் முடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லி அது காரியத்துக்கு உட்பட்டேன்னு சொன்னா, அதுக்கு அடுத்து நீ வாழுகிற வாழ்க்கை மோசமாயிருக்கும் தேவஜனமே. கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தர் சரி செய்வார். கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள் சில நேரங்களில் குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரதான் செய்யும். ஆனா கர்த்தர் உதவி செய்வார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடர்கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தான் குடும்பத்தின் தலைவர். அதே கர்த்தரை அறிந்த கணவன் மனைவியா இருந்தாங்கன்னா எப்படியாக கர்த்தருடைய உதவியை கொண்டு அவர் குடும்பத்தை சரி செய்து கொள்வார்கள். ஆனா கர்த்தரை தெரியாத கணவன மனைவி இருந்தார்கள் என்று சொன்னார். எனக்கும் பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிற எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடுகி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நிம்மதியாக அப்பா பிதாவை சொல்லி அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அத்தனை பேரும் ஆண்டுடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் ஆண்டுடைய பிள்ளைங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை விசுவாசிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லாமே சொல்லி விசுவாசிக்கணும். அவர் தான் எனக்காக ஜீவன் தந்தார், அவர் தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் தான் என்னை வாழ வைக்கிறவர் சொல்லி அவரை நம்புகிற மனுஷியாக இருக்கணும். நீங்க தேர்ந்தெடுக்கிற நபர் அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா? அந்த பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகியோட கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக ஆண்டவருடைய உதவியை கேட்கலாமா? வசனம் சொல்லுது, உன் வாலிபத்தை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு உன்னுடைய கற்பிலும் உன்னுடைய அன்பிலும் விசுவாசத்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரும் சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வாலிப நாட்கள் மிகவும் ஆண்டவரே சோதனை மிகுந்த ஒரு நாட்களாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அந்த கடைசி நாட்கள்ல கூட எவ்வளவோ சோதனைகள் பெருகி ஆண்டவரே அசுத்தங்களும் அருவருப்புகளும் இந்த தேசத்தில் பெருகி இருக்கிற பொழுது ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாகி நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக உடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக ஆண்டவரே உங்க சாட்சியாக பரிசுத்தத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாய் சொல்லிக்கிறோம். இந்த உலகத்தை நோக்கி பார்க்காதபடி ஆண்டவரே சிலுவை நோக்கி பார்த்து உம்மிடத்துல ஆண்டவரே உடைய பாதம் ஒன்றே தஞ்சம் என்று சொல்லி இருந்து நீர் கொடுக்கிறதை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் சொல்லிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் மாம்ச இச்சைக்கு நாங்கள் விழுந்து போகக்கூடாதுப்பா. வேதத்துல மாம்ச இச்சைக்கு விழுந்து போனது நிமித்தம் அழிவுகளும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஆண்டவரே ஆறா தழும்பாக இருக்கிறதை நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது தியானித்தோம் ஆண்டவரே.
அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சீகேமுடைய இச்சை நிமித்தம் ஆண்டவரே அவருடைய குடும்பங்கள் ஆண்டவரே அவருடைய ஜனத்தால் அழிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அம்னோனுடைய ஆண்டவரே இச்சை நிமித்தம் அவருடைய குடும்பத்தில் வந்த பிரச்சனையும் அவருடைய வாழ்க்கையில வந்து உயிரிழப்பை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உங்க சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வேதம் காட்டுகிற வழியில நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றிப்பா. குறிப்பாக திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் விரும்புகிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவரே அதை ஏற்ற துணைகளை ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் நீர் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடுமாற்றங்கள், கவலைகள், கஷ்டங்கள், மனசோர்வுகள் எல்லாம் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைகள் காத்திருந்து ஆண்டவரே சோர்ந்து போயிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வேண்டிய பலனை தந்து அதை சீக்கிரத்தில் ஆண்டவரே மங்களகரமான காரியங்களை ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் நீர் நடப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் குடும்பத்தை கட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா.